ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஸ்வாரேஜ் அப்படிங்கிற பிஎல் மேனோ தான் பார்க்க போகிறோம். இதுவரை என்ன பார்த்துருந்தோம், கிறிஸுக்கு வந்து லின்னு வந்து பென்சிங் சொல்லி கொடுத்துட்டு 2 பேரும் சைக்கிளில் கிளம்புறது வரை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்ன ஈவெண்ட்டுன்னா, கிறிஸும் லின்னும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாங்களே, அந்த ஈவெண்ட் தான் நடக்குது. ஒரு இடத்துல மட்டும் கூட்டமாக இருக்குது. வாவ், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக இருக்குது, நான் இதுக்கு $20 கொடுத்து வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா லின்னு, இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்லேயே என்னோடய ப்ராஜெக்ட் தான் ரொம்ப அழகாக இருக்குது, அது இல்லாமல் $20 கொடுத்து வாங்குறாங்கம்மா. அப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து என்னோடய ப்ராஜெக்ட் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக போகும் அப்படின்னு சொல்லி லின்னுக்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் லின், நீங்களும் கிறிஸும் வந்து ப்ராஜெக்ட் செஞ்சிங்களா இல்லையா? அது என்னாச்சு? அதுவா, ப்ராஜெக்ட் செஞ்சோம், ஆனால் உங்களை மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ப்ராஜெக்ட்லாம் செய்யலை, சாதாரணமாக சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். லின், கிறிஸு எங்கள் ஆளையே காணோம். என்னப்பா, கிறிஸு உன்னை ஏமாற்றிட்டானா? இல்லைப்பா வருமா, அவன் ஏமாற்றலாம் மாட்டான், அவன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்னப்பா, கிறிஸு உன்னை ஏமாற்றிட்டானா? இல்லைப்பா வருமா, அவன் ஏமாற்றலாம் மாட்டான், அவன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதான் சொன்னல, கிறிஸு வந்துட்டான். வேகமாக ஓடி போய் கிறிஸுக்கிட்ட இருக்கிற பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்ன இது? நாம் சாதாரணமாக தானே ஒரு வீடு கட்டினோம், என்ன பெயிண்டெல்லாம் அடித்து மியூசிக்ஸ் பாக்ஸில் இருக்கிற மாதிரி செட்டப் இருக்குது. கிறிஸ், உட் ஹவுஸா? ரொம்ப நல்லா இருக்குதுடா. எனக்கு தெரிஞ்சு தான் ஹையஸ்ட் ப்ரைஸில் போகும்போது இல்லைன்னு. ஏன் கிறிஸு ரொம்ப சோகமாக இருக்கிறான்? அப்போ அவங்க மேம் வந்து, இது உட் ஹவுஸ் ரொம்ப நல்லா இருக்குதுடா. அப்போ மியூசிக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணேன். இது மியூசிக்ஸ் பாக்ஸாடா, ரொம்ப அழகாக இருக்குதுடா. இது கிறிஸு தான் டெவலப் பண்ண மியூசிக்ஸ் பாக்ஸா? இதை நான் $50 கொடுத்து வாங்கலான்னு இருக்கேன், என்ன ஓகேவா? கிறிஸ், என்ன நினைக்கிற, இதை விற்கலாமா வேணாமா, நீயே சொல்கிற கிறிஸ். நீ என்னமா பண்ணிட்டு போ, எனக்கு தெரியாது. சரி ஓகே மேம், $50 நான் விற்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லி விற்றுட்டு பணம் வாங்குறான். பணம் வாங்கிட்டு கிறிஸை பார்க்குறான். கிறிஸு வந்து கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம கிளம்பிட்டே இருக்கிறான். அப்புறமா ஒரு இடத்துல கிறிஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறான். கிறிஸ் வந்து திரும்பி பார்க்குறான். இந்தா கிறிஸ், உன்னோட அமௌண்ட்டு நம்ம சேல் பண்ணதில் பாதி பணம் வந்தால் ஒன்றுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் லின்னு. அந்த உட் ஹவுஸ் வந்து வெறும் $50 தான் ஒர்த்துன்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி லின்னை பார்த்து அவன் கேட்குறான். எனக்கு ஒன்று வந்து பணம் தேவையில்ல, அது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் கிறிஸு கோவமா. அடுத்த நாள் வந்து ஹாய் கிறிஸ் அப்படின்னு சொல்லி அவன் கிறிஸுக்கிட்ட பேச வரான். ஆனால் கிறிஸ் வந்து அவனை மதிக்காமல் போகிறான். அப்புறம் கிளாஸ் ரூம்லேயும் ஹாய் கிறிஸ் சொல்கிறான், அதையும் கண்டுக்காமல் போகிறான். அடிக்கடி கிறிஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவன் கண்டுக்காமையே போகிறான். கிறிஸு வந்து சைக்கிளில் தள்ளிட்டு போகும்போது ஹாய் கிறிஸுங்கிறான். ஆனால் வந்து கிறிஸ் வந்து அவனை கண்டுக்காமல் தாண்டி போகிறான். அப்போ பின்னாடி லின்னு திரும்பி வந்து அவங்க சைக்கிளில் வந்து பிடிச்சி இழுக்கிறான். ஏன்டா கிறிஸ் இப்படி பண்ணுற, உனக்கு என்னடா பிரச்சனை, நான் அது தப்பு பண்ண, நான் மன்னிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி லின்னு வந்து கிறிஸுக்கிட்ட கேட்குறான். லின்னு பிடிச்சி இழுக்கிற இதில் வந்து கிறிஸும் லின்னும் 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. மன்னிச்சுக்கோடா கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க வரும்போது அந்த கையை வந்து தட்டி விட்டுறான் கிறிஸு. என்னை தொடாத அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறான். நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, நாம் எப்படா ஃப்ரெண்டு அப்படிங்கிறான் கிறிஸு. அப்புறம் சைக்கிள் எடுத்து கிறிஸு பாட்டி கிளம்புறான். அப்போ நம்மளோட ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். அந்த இடத்துல நிற்கிறான். அவ்வளோதான், இதோடு இந்த எபிசோட் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.